ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு நம்ம முத்து அந்த வருவார்னு காத்திருந்த நம்ம அஞ்சலி என்ன பண்ணிட்டாங்கன்னா, முத்துவா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், ரொம்ப நேரமாக நான் காத்திருக்கேன்னு சொல்ல, எனக்காக நீ எதுக்கு காத்திருக்கேன்னு கண்ணா பின்னான்னு கற்பனை ஓடுது. கற்பனை வளர்த்த நிப்பாட்டுப்பா, உன் கற்பனைக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு சிலம்பம்னா பிடிக்குமாமே, சிலம்ப போட்டியில் கலந்துக்காமே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ மறுபடியும் இது இப்போ கலந்துக்கணும்னு சொல்ல, இல்லை முடியாது அஞ்சலி, எங்கள் மாமாவுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது ஒரு நாள் எபிசோட ஓயாமல் தேய்க்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிரூபிக்கிறாங்களாமா. என்னன்னு பார்க்குறீங்களா? ரங்கநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்ற ஃபுட்டில் போயிட்டு திவ்யாவுக்கு ஒன்று கலந்து கொடுக்க, அதை இவங்க சாப்பிட்டா நாள் ஃபுல்லாக தூங்குவாங்களாமா. ஏமா தூங்குறதே ஒரு எபிசோடாக வச்சிட்டிங்களே, வேற லெவல், வரே வா எபிசோட் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் தூங்குறதுக்கு கொடுத்து வைக்கலாம், வேற லெவல் பா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு எங்கள் மாமாவுக்காக நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது, நான் வந்து கலந்துக்கவே மாட்டேன்னு சொல்ல, இல்லை முடியவே முடியாது, நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மாமா வந்து டபுக்குன்னு ஒரு ரோஜா பூ போட ஆசீர்வாதம் பண்ணிட்டா இருப்பா, நீ கலந்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திவ்யா தூங்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டாங்க. மறுநாள் எழுந்தோடனே என்ன திவ்யா ஏன் இன்னும் எந்திரிக்கலன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் தான் ஏதோ இருக்குது, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு, என்னமோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ கலந்துருக்கா, என்ன இது, இல்லை நாங்கள் தான் 3 பேர் தான் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. பக்கி நேற்று நைட்டு யார் கொடுத்தாங்கன்னு யோசிங்க பக்கி, மூளை இல்லாதவங்களா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பொசுக்குன்னு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தூங்குறது நல்ல விஷயம் தான், தூங்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் தூங்குறது ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க, நல்லா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ரங்கநாயகியை பற்றி எனக்கு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்களோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்